வணக்கம், வெல்கம் டு ஈஸி கலர் கோலம். வாங்க, இன்னைக்கு பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் 2 கோலம் போட்டேங்க. சாமி கும்பிட்ற நேரத்தில் அவசரத்தில் கடகடன்னு போட்ட கோலம் தாங்க இது. ஒரு 10 நிமிஷம் போதுங்க இந்த மாதிரி ஒரு கோலம் போடலாம். இப்போ வந்து தைப்பூசத்துக்கு இந்த கோலத்தை போடலாம். நடுவில் ஒரு ஸ்டார் போட்டு உங்களுக்கு சுற்றி நான் போட்டிருக்க மாதிரி போட்டிங்கனாவே அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலங்க இது. இந்த பொங்கல் பானையை வேண்டாம்னா எடுத்துடலாங்க, ஏன்னா பொங்கல் முடிஞ்சு போச்சு. அதனால் அதுக்கு பதிலாக ஸ்டார் போட்டு தைப்பூசத்துக்கு போடுங்க இந்த கோலத்தை, அழகாக இருக்கும். உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறேன், அது கோலம் சேனல் தாங்க. அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த சேனலையும் பாருங்கள். ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் என்னோட சுவை 6ங்கிற சமையல் சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. ஏன்னா அது ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் கொடுத்துட்ருக்குறேங்க. இது வந்து கடகடன்னு ஒரு 10 நிமிஷத்தில் போட்ட கோலம் தாங்க. பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிளான கோலம், ஈஸியான கோலம் கூட. இது வந்து அழகாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம தைப்பூசத்துக்கு ஸ்டார் போடலாம், வெள்ளி செவ்வாய்க்கு போடலாங்க. அழகாக இருக்குது இந்த கோலம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சுவை 6 இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள். அது பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான கோலங்க, கடகடன்னு போட்ட கோலம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம்னா கூட தெரியாது. நானும் பண்ணியிருக்கிறேன் இந்த கோலத்தில். அப்படி பண்ணால் கூட தெரியாதுங்க. பார்க்கறக்கு அழகாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.